வெல்கம் டு சன் காஷ். இன்றைக்கி வந்துட்டு மாருதியில் ஸ்விஃப்ட் எடுத்துருக்கோம். பெட்ரோல் வேரியண்ட்டு 2011 மாடல், 2 ஓனர். வண்டி பார்த்தீங்கன்னா 1,02,000 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஓடி இருக்கு. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,50,000 நம்ம கோட் பண்ணுறோம். ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான். ஒரு அருமையான வண்டிங்க. நிறைய பேர் கேட்டிருந்த வண்டி பெட்ரோல் வேரியண்ட்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் ப்ளஸ் எக்ஸ்டீரியர் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ காய்ஸ், வண்டியோட ஃப்ரண்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு எந்த ஒரு ஸ்க்ராச்சோ அடியோ டின்ட்டுமே பார்க்க முடியாது. வண்டி பார்த்தீங்கன்னா அருமையாக வண்டி பண்ணியிருக்காங்க. ஒரு ஒயிட் கலர் வண்டி, நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபாக்லம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. நார்மல் ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். சைடில் வந்துட்டோம்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. 4 வீலுக்குமே அலாய் வீல்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷன் இருக்குது. எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. வண்டி எடுத்து ஓட்டுற மாதிரி இருக்கும். சைடில் எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு எந்த ஒரு ஸ்க்ராச்சோ அடியோ டென்ட்டோ எதுவுமே பார்க்க முடியாது. பெட்ரோல் வேரியண்ட்டு ஓட்டுறதுக்குலாம் அருமையாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்த வண்டி. ஸோ வந்து பக்கம் பின்னாடி பார்க்கலாம், எந்த ஒரு ஸ்க்ராட்சோ ஆடியோ டென்ட்டுமே பார்க்க முடியாது. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா அப்படிங்கிறது வந்துடும். VXI பேட்ச் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இன்டீரியரும் பார்த்துடலாம். 4 விண்டோக்கும் எங்களுக்கு வந்து பவர் விண்டோ ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். பவர் ஸ்டேரிங்காக வந்துடுங்க. ஸோ சீட் கவர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். சீட் கவர்ஸ் எல்லாமே அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதில் மேட் போட்டிருக்காங்க. ஸோ டேஷ்போர்ட் எல்லாமே பாருங்கள். ஏசி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. டச் ஸ்க்ரீன் செட்டு போட்டிருக்காங்க, அதுவும் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. 5 ஸ்பீட் மேனுவல் கீர் வந்துடும். அப்படியே பின்னாடி பார்த்துடலாம். பின்னாடி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி தாங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கீழே மேட்டும் போட்டிருக்காங்க. நீங்கள் எதுவுமே எடுத்து செலவு பண்ணுற மாதிரி இருக்குது, வந்து எடுத்து ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ காய்ஸ், இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. மாருதி ஸ்விஃப்ட்டு VXI பெட்ரோல் வேரியண்ட்டு 2011 மாடல், 2 ஓனர். வண்டி போய் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. 1,02,000 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஓடி இருக்குது. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா 3,50,000 நம்ம கோட் பண்ணுறோம். ப்ரைஸ் வந்து நேஷபிள் தான். ஸோ அருமையான வண்டி. இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. டச் ஸ்க்ரீன் செட்டு போட்டிருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா வந்துடும். சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷன் இருக்குது. அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸோட ஒரு அருமையான வண்டி. ஸ்விஃப்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கும், அருமையாக இருக்கும். மைலேஜ் வைஸாக இருக்கட்டும், நல்லா இருக்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் கேட்டிருந்த வண்டி கூட பெட்ரோல் வேரியண்ட்லேயே நம்மகிட்ட வந்தீங்கன்னா ஸ்விஃப்ட் அப்படிங்கிற அவைலபிளாக இருக்குது. ஒரு 2-3 வண்டி அப்படிங்கிற அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் போய் பாருங்கள். நான் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மேலேயும் போடுறேன். நம்ம கன்சல்டிங் வந்து கூட நீங்கள் நேரிலே பார்த்து எடுத்துக்கலாங்க. ஸோ நான் அட்ரஸ் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நான் மேலேயும் போடுறேன், வந்து பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ அப்படிங்க என் பண்ணிக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.